பில்லிங் சைக்கிள்ன்றத தெரியாம கிரெடிட் கார்டு வச்சிருக்கூடாது. வச்சிருக்கோம் அதான் நம்மளுக்கு நம்மளே பறிச்சுக்கக்கூடிய குழின்னு சொல்லுவோம். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. லக்ஷ்மி செராமிக்ஸ், எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். ஸோ கிரெடிட் கார்டு யூசேஜ் வந்து எவ்வளோ பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், இந்த கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ வட்டி இல்லாம ஒரு 45 நாளைக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. ரெண்டாவது, சில பர்டிகுலர் கிரெடிட் கார்ட்ஸ்ல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30% 40% சேவ் பண்றீங்கன்னா அதுவே ஒரு நல்ல சேவிங் தானே. 20,000 ஃபோன் வாங்குறீங்க, அதுல ஒரு 7,000 8,000 உங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவே ஒரு நல்ல சேவிங் மாதிரி ஆயிடுது. டிராவல் பண்ணுவாங்க நிறைய பேர், ஃபிளைட்ல அதிகமாக டிராவல், அவங்களுக்கு லான்ச் அக்சஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ்ல ஆஃபர், இல்ல ட்ரெயின் டிக்கெட்ஸ்ல ஆஃபர். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நிறைய இருந்தாலும் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னா கடைசி வரைக்கும் இந்த பெனிஃபிட்ஸையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஒரு கிரெடிட் லிமிட்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ 1 லட்ச ரூபா தான் இருக்கு, நான் உங்களுக்கு அதை 5 லட்ச ரூபா ஏத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அவ்வளவு பெரிய ஆளா, நம்மளுக்கு அவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் கொடுக்குறாங்களா, சூப்பர், நம்ம ஓகே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நீ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுனால நீ ஒழுங்கா கட்டிடுற, நீ 5 லட்ச ரூபாய்க்கு வாங்க, நீ ஒழுங்கா கட்ட மாட்டேன், எனக்கு காசு வரும்ன்றதுதான் அவன் இன்டைரக்டா சொல்றான். கார்டு மட்டும் அப்கிரேட் ஆகுது, உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகும். அந்த அப்கிரேட்னு சொல்லும் போது இல்ல வேற என்ன மாத்துறாங்கன்றது தெரியாம நம்ம அந்த அப்கிரேட்லாம் ஒத்துப்போம். நான் வாங்குறேன், எனக்கு பில்லு வருது, ஒரு டேட் இருக்கும், அங்க இருந்து ஒரு 5-6 நாள் முன்னாடியே நான் ஃபுல்லா பே பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன். ஏன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில சர்வர் டவுனு இல்ல யூபிஐ டவுனு, என் போன்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நான் மாட்டி இந்த தலைவலி இல்லாம நம்ம தப்பிச்சிடுவேன். ரைட்டா? ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு பெரிய வேஸ்டான டாபிக். அதுக்குள்ள கடல் மாதிரி என்ன வேணா பேசலாம். ஏன்னா அதுல யூசேஜ் ஒரு பக்கம் பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் பண்ற மாதிரி, அதை வந்து ஸ்வைப் பண்ணி கேஷுமே வித்ட்ரா பண்ற பீப்புள்ஸ் இருக்காங்க. கிரெடிட் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி அதுல இருந்து கேஷ் எடுத்து ரொட்டீன் லைஃபை மெயின்டைன் பண்ணி திருப்பி காசை சேர்த்து வச்சு கார்டை வந்து கட்டி, இப்படி ஒரு பேட்டர்ன்லயுமே பீப்புள்ஸை நாங்க பார்க்க முடியுது. ஸோ கிரெடிட் கார்டு யூசேஜ் வந்து எவ்வளவு பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கு கிரெடிட் கார்டு. நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 19 வயசு பையன்கிட்ட நான் பேசியிருக்கேன். என்ன சொன்னா, கிரெடிட் கார்டுல வாங்கிடுவானா, ஏதோ ஒரு 50,000 60,000 கடன் இருக்கும், அதை அடைக்கிறதுக்கு வேற ஏதோ கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி கேஷ் எடுத்து இதை அடைப்போம். மாசம் மாசம் இதையே பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 1.5 வருஷமா இதையே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். இதை எடுத்து இதை அடுத்து அடைட்டு ஒரு மாதிரி ரொட்டேஷன்லயே பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குறேன், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால கடைசி வரைக்கும் கடன் அடைக்க முடியாது. இதான் மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். கிரெடிட் கார்டோட பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றது. ரெண்டாவது, ஒரு 45 நாள் விண்டோ கிடைக்குது. நீங்க வாங்குறீங்க, ஒரு 45 டேஸ் தான் பில்லிங் சைக்கிள் மாதிரி இருக்கும். அந்த பில்லிங் சைக்கிள்ல அதுக்கப்புறமா நீங்க பே பண்ணுவீங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ வட்டி இல்லாம ஒரு 45 நாளைக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ரெண்டாவது, சில பர்டிகுலர் கிரெடிட் கார்ட்ஸ்ல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30% 40% சேவ் பண்றீங்கன்னா அதுவே ஒரு நல்ல சேவிங் தானே. ஃபோன் வாங்குறீங்க, ஒரு 20,000 ஃபோன் வாங்குறீங்க, அதுல ஒரு 7,000 8,000 உங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலன்னா அந்த எக்ஸ்ட்ரா 7,000 8,000 கட்டுற மாதிரி இருக்குன்னா அதுவே ஒரு நல்ல சேவிங் மாதிரி ஆயிருது. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் சில கார்டுல இருக்கும். இன்னும் சில கார்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டிராவல் பண்ணுவாங்க நிறைய பேர், ஃபிளைட்ல அதிகமா டிராவல், அவங்களுக்கு லான்ச் அக்சஸ், இல்ல ஃபிளைட் டிக்கெட்ஸ்ல ஆஃபர், இல்ல ட்ரெயின் டிக்கெட்ஸ்ல ஆஃபர், இல்ல பெட்ரோல் போடுறாங்கன்னா பெட்ரோலுக்கு ஆஃபர், இந்த மாதிரியான ஸ்பெசிபிக்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய கார்ட்ஸுமே நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நிறைய இருந்தாலும் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னா கடைசி வரைக்கும் இந்த பெனிஃபிட்ஸையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கிரெடிட் கார்டு ஃபர்ஸ்ட் எப்படி சூஸ் பண்ணி வாங்குறது? ஏன்னா கிரெடிட் கார்டு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்கு. ஸோ இப்போ டிராவலுக்கு இது இருக்கு, லைக் சேஃபர் சைடுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களே போதும். கிரெடிட் கார்டு வந்து யார் வேணா யூஸ் பண்ணலாம்னா ஒரு கிரெடிட் கார்டை என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்? அந்த மாதிரி ஜென்ரலா எதுவும் கிடையாது ப்ரோ. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கலாம், அந்த மாதிரி கிரெடிட் ப்ராபப்ளி லைக் உங்களுக்கு ஒரு யூசேஜ் இருக்கு. நீங்க டிராவல் பண்ற ஆள்னா நீங்க டிராவல் கார்டு வாங்கணும், நீங்க அதிகமா ஷாப்பிங் பண்ற ஆள்னா ஷாப்பிங் கார்டு வாங்கணும். இல்ல நான் ஒரு ஜென்ரலான ஆளு அப்படின்றப்போ எந்த பேங்க்குக்கு போனீங்கனாலும் காமனான கார்ட்ஸுமே இருக்கும். இப்போ SBI, HDFC, ICICI எங்க போனீங்கனாலும் நார்மலான கார்ட்ஸ் இருக்கும். அதுல எந்த கார்டு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதுல எதுவும் பெரிய உங்களுக்கு இந்த கார்டுக்கும் அந்த கார்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்ன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு கிரெடிட் லிமிட்னு ஒன்று கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்ற அளவுக்கு ஏதோ ஒரு லிமிட் கொடுக்க போறாங்க. அந்த லிமிட்டை ஏத்தட்டான்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்போ 1 லட்ச ரூபா தான் இருக்கு, நான் உங்களுக்கு அதை 5 லட்ச ரூபா ஏத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அவ்வளவு பெரிய ஆளா, நம்மளுக்கு அவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் கொடுக்குறாங்களா, சூப்பர், நம்ம ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதான் நம்மளுக்கு நம்மளே பறிச்சுக்கக்கூடிய குழின்னு சொல்லலாம். கம்மியான லிமிட் இருந்தா அந்த லிமிட்டை கம்மியாவே வச்சுக்கோங்க. அதாவது அந்த 5 லட்ச ரூபா சும்மா யாரும் நம்மளுக்கு கொடுக்கல. 5 லட்ச ரூபா நீ வச்சுக்கோப்பான்ட்டு கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரன் கொடுக்கல. அவன் என்ன சொல்றான்னா, நீ 1 லட்ச ரூபாய்க்கு தான் இப்போதைக்கு கடன் வாங்கிட்டு இருக்க, நீ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுனால நீ ஒழுங்கா கட்டிடுற, நீ 5 லட்ச ரூபாய்க்கு வாங்க, நீ ஒழுங்கா கட்ட மாட்ட, நீ ஒழுங்கா கட்டல எனக்கு காசு வரும்ன்றதுதான் அவன் இன்டைரக்டா சொல்றான். அதை அவன் நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவான்னா, யூ ஆர் பிரிவிலேஜ்டு பிரீமியம் கஸ்டமர், நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஆளு, நீங்க கரெக்டா பே பண்ணிட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்கும் போது நம்மள ஏதோ ரொம்ப பயங்கரமா ட்ரீட் பண்ணிட்டான் போலன்னு சொல்லிட்டு நம்மளும் ஏத்துப்பா நீ 5 லட்சம் ஏத்திருன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மாட்டுவோம், மாட்டின அப்புறம் அவன் நம்மள மொத்தமா வட்டி போட்டு முடிச்சு விட்டுருவாங்க.
முடிச்சு விட்டீங்க போங்க அந்த மாதிரி ஆயிடும். So, அதுல முக்கியமா அந்த கார்டுடைய யூசேஜ்ல என்ன நடக்கும்னா, இந்த 45 டேஸ் பில் சைக்கிள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலா ஸ்வைப் பண்ணியிருப்பாங்க. ஒரு 28 டேஸ்லயே இல்ல 25 டேஸ்லயே திருப்பி கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆக்சுவலா எந்த மாதிரி டைம்ல ஸ்வைப் பண்ணணும்? அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? அவ்வளோலாம் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ப்ரோ. நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் இப்போ ஏதோ ஸ்வைப் பண்றேன். நான் ஏதோ யூஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறோம்னா, பில்லிங் சைக்கிளோ, இல்ல என்னைக்கு நம்ம அதை பே பண்ணணும், இதெல்லாம் தெரியாம வாங்குறத விட ஒரு பெரிய முட்டாள்தனமே இருக்க முடியாது. 2 கேஸ் நடக்கும். ஒண்ணு, நம்மளோட அறியாமையை யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரனுங்க ஃபோன் பண்ணி ஒண்ணுமே புரியாது சிலருக்குலாம். ஃபோன் பண்ணி இது குடுக்குறேன், அது குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதை வாங்கிடுவோம். இப்போ இவ்வளவு பேசுறேன்ல, எனக்கு நடந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் SBIல ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தேன். ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. சார் உங்க கார்டு வந்து இனிமே வேலிட் கிடையாது, உங்க கார்டை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, என்கிட்ட கிரெடிட் கார்டுலாம் கிடையாது, வெறும் டெபிட் கார்டு தான் இருந்தது. ஒருவேளை ஏதோ சிப் எல்லாம் மாத்துறாங்க போல, மாத்துறதுனால அந்த கார்டை மாத்த சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் போறேன். போயிட்டு என்னோட பழைய டெபிட் கார்டை கொடுத்தது புதுசா கலெக்ட் பண்றான்னு போறேன். போனா அங்க என்ன பண்ணிருக்கானுங்க, எனக்கு ஒரு கார்டை கொடுத்து அனுப்புறானுங்க. நான் வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அது கிரெடிட் கார்டு. நான் கேட்கவே இல்லை. கரெக்டா? அதாவது எனக்கு அவன் கிரெடிட் கார்டு குடுக்கறேன்னு சொல்லல. போன் பண்ணி என்ன சொன்னான், இனிமே ஒர்க் ஆகாது. யாரு இது? ரெப்யூட்டட் பேங்க். ரைட்டா? சோ ஒரு ரெப்யூட்டட் பேங்க், வேற வழி இல்ல. ஏன் அதை அவங்க பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. கிரெடிட் கார்டை யார் தலையிலயாவது கட்டணும். அதாவது நான் தான் அந்த கால் சென்டர் ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. 1000 கிரெடிட் கார்டு நீ இந்த மாசம் வித்தாதான் உனக்கு இன்சென்டிவ் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. அப்ப நான் வித்துதான் ஆகணும். அப்ப நான் என் வாயில வந்து கதையை சொல்லிட்டு, இது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவ்வளவு பச்சை ஏமாத்த கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரைட்? சோ அதுவும் ஒரு ரெப்யூட்டட் பேங்க், இப்படி பண்ணக்கூடாதுன்னு. சோ எனக்கே இப்படி நடக்கும்போது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ரைட்? சோ கிரெடிட் கார்டுன்னப்போ, இதுல நீங்க 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்றாங்க. 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கலாமா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்கி ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா, அவருக்கு எப்ப அதை கட்டணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கரெக்டா? சோ அந்த மாதிரி மாற்றுறது ஒரு பெரிய சிக்கல்னே சொல்லலாம். அதாவது போன் பண்ணி உங்களுக்கு இது கொடுக்குறேன், உங்களுக்கு அது கொடுக்குறேன்னு சொன்னா, இல்லப்பா வச்சிரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறது இஸ் எ பெட்டர் டீல். அதான் நான் பெட்டர்ன்னு சொல்லுவேன். வேணானே சொல்லி கார்டு அப்கிரேட் பண்றேன், உங்களுடைய கார்டு வந்து எதுவும் நீங்க காசு எதுவும் பண்ண வேணாம், மந்த்லி பே கிடையாது, இயர்லி சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, கார்டு மட்டும் அப்கிரேட் ஆகுது, உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆகும், நீங்க 100 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணீங்கன்னா 10 பாயிண்ட் வர வேண்டிய இடத்துல 15 பாயிண்ட் வரும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது எப்படி என்ன பண்ணலாம்? அதுல என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு அந்த அப்கிரேடுன்னு சொல்லும் போது, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 1 லட்ச ரூபா லிமிட் 5 லட்ச ரூபா மாத்துறாங்கன்ற கொஸ்டின் வரும். கிரெடிட் லிமிட்டை மாத்துறாங்களா, இல்ல வேற என்ன மாத்துறாங்கன்றது தெரியாம நம்ம அந்த அப்கிரேட் எல்லாம் ஒத்துக்கூடாது. இல்ல உண்மையாவே ஏதோ ஒரு வேலிடான அப்கிரேட் கொடுக்குறாங்கன்னா ஓகே, வாங்கிக்கிறது பிரச்சனை. அதாவது சில கேசஸ்ல வந்து உண்மையாவே நல்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நல்லா பே பண்றவங்களுக்கு அப்கிரேட்ஸ் கிடைக்கும். அந்த அப்கிரேட்ஸ் எடுக்கிறதுல பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. அப்கோர்ஸ் உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வரும், அதிகமான பெனிஃபிட்ஸ் வரும். ஒழுங்கா யூஸ் பண்ணா பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல எப்போ பே பண்ணா கரெக்டா இருக்கும்ட்டு, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் வாங்குறேன், எனக்கு பில்லு வருது, வந்ததுன்னா ஒரு டேட் இருக்கும். நம்மளுக்கு இமெயிலையோ இல்ல மெசேஜ்லயோ எதுலயோ ஒரு டேட்டை போட்டு இந்த டேட்டுக்குள்ள நீ கட்டணும்னு சொல்லி வந்துடும். அங்க இருந்து ஒரு 5-6 நாள் முன்னாடியே நான் ஃபுல்லா பே பண்ணதுக்கு ட்ரை பண்ணிடுவேன். ஏன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில சர்வர் டவுனு இல்ல UPI டவுனு, என் போன்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நான் மாட்டி அதுக்கப்புறமா நான் கட்டாம எனக்கு வட்டி போட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடியே நான் கட்டிட்டேன்னா இந்த தலைவலி இல்லாம நான் தப்பிச்சிருவேன். ரைட்டா? சோ பில்லிங் சைக்கிள்ன்றத தெரியாம கிரெடிட் கார்டு வச்சிருக்கூடாது. அப்படி வச்சிருக்கோம்னா முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு 5-6 நாள் முன்னாடியே கட்டிட்டு போறது இஸ் லைக் பெட்டர் டீல். அதுல சில பேர் பாத்தீங்கன்னா கார்டை ஸ்வைப் பண்ணிடுவாங்க, ஒரு ஹியூஜ் அமௌண்டா மாறிடும். அதுக்கப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ்குள்ள மாட்டின பிறகு மினிமம் டியூ மட்டுமே கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ரொம்ப நாளாவே மினிமம் டியூ தான் கட்டுறேன், என்னால ஃபுல்லா அடைக்க முடியல அப்படின்னு. அப்படி கிரெடிட் கார்டுல மினிமம் டியூல மாட்டின மக்கள் எப்படி வந்து அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண முடியும்? ஃபுல்லா பே பண்ணாங்க க்ளோஸ் பண்ண முடியும், இல்லைன்னா வேற எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? இல்லைன்னா பண்ணலாம். அதாவது அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகுறது இல்ல அப்படியே ஃப்ரீயா போறதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அது திருப்பி அவங்கள பின்னாடி வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நாளைக்கு வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, எல்லா நிலைமையும் நல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சூப்பர் ஆயிடுச்சு, நம்ம கடன்லாம் இல்லாம ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். அன்னைக்கு பேங்க்ல போய் நிக்கிறோம், கடன் கொடு, ஹோம் லோன் வேணும் அப்படின்னு போறோம்னா, அவங்க சிவில் சரியில்லைப்பா, நீ அன்னைக்கு ஒரு கிரெடிட் கார்டு வாங்கின, அதுல நீ கட்டாம க்ளோஸ் பண்ணிட்ட, அதனால உனக்கு லோனே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் நம்மளோட லோனை ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா நான் இன்னைக்கு பண்ண மிஸ்டேக் நாளைக்கு என்ன கடிக்குதுன்றது அப்பதான் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும். வேற வழி கிடையாது, கடன் வாங்கினா கொடுத்துதான் ஆகணும். கிரெடிட் கார்டுன்றதுனால அது கடன் கிடையாதுன்னு கிடையாது. ரைட்? ஸோ இப்போ ஃப்ரெண்டு கிட்ட வாங்குறீங்கன்னா கொடுத்தா தானே உண்டு, கொடுக்காம இருந்தா உங்களுக்கும் ஃப்ரெண்டுக்கும் இருக்க உறவு நல்லா இருக்குதுல்ல, அதே மாதிரி எல்லாமே. சோ ஜெனரலா எங்க கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுத்துதான் ஆகணும். ஓகே, லைக் அத EMI மினிமம் டியூவை கொஞ்சம் சேர்த்து கட்டி அப்படி முடிக்க முடியுமான்னு கேக்குறேன்.
இல்ல அது மினிமம் டியூ அப்படி சேர்த்து கட்டினாலும் வேஸ்டா? கட்டலாம். அதாவது மினிமம் டியூ தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்க ஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு நீங்க சொன்னீங்க மினிமம் டியூ கட்டுறாருன்ட்டு. மினிமம் டியூ வந்து ஒரு 500 ரூபாய் போடுறாங்க. அந்த 500 ரூபாய் கட்டிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. நியாயமா பார்த்தா அவரால் இன்னும் ஒரு 500 ரூபாய் கட்ட முடிஞ்சிருக்கணும். அது கட்ட முடியாத நிலைமையில ஒருத்தர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஆனா அவர் ஏன் அதை சூஸ் பண்றாருன்னா, இவன் கண்ணுல நம்மளுக்கு மினிமம் டியூ இந்த அமௌண்ட் தான் காட்டுறான், அப்ப நான் இதை கட்டிட்டு போனா போதும்ல அப்படின்னு யோசிக்கிறாருல. அதுக்கு பதிலா கையில இருக்கக்கூடிய எந்த காசா இருந்தாலும் கட்டுவேன்னு சொல்லிட்டு கட்டலாம்ல. இதுதான் கட்டணும் இல்ல. 500 ரூபானா 500 ரூபா தான் கட்டணும்னு கிடையாது. என்கிட்ட இப்போ பாக்கெட்லயோ இல்ல போன்லயோ இல்ல அக்கௌண்ட்லயோ வந்து ஒரு 900 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 500 ரூபாய்க்கு பதிலா 900 ரூபாய் கட்டுங்க. அடுத்த மாசம் ஒரு 1500 ரூபாய் வருதுன்னா 1500 ரூபாய் கட்டுங்க. அதுக்கடுத்த மாசம் ஒரு 2000 ரூபாய் வருதுன்னா 2000 ரூபாய் கட்டுங்க. இன்னைக்கு முடியலையோ அன்னைக்கு நீங்க மினிமம் இன்ஃபேக்ட் நான் கட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி கட்டவே கட்டாதீங்க. மினிமம் டியூ கட்டுறீங்கன்னா அதை விட ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்க முடியாது. எப்பவுமே ஃபுல்லா பே பண்ணிருங்க. ஃபுல்லா பே பண்ண முடியாத நிலைமையில அட்லீஸ்ட் ஒரு 75% 80% பே பண்ணுவேன்றதுக்கு எய்ம் பண்ணுங்க. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. லக்ஷ்மி செராமிக்ஸ், எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.